கடகராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு மார்ச் 2024 இதெல்லாம் ப்ளஸ் இதெல்லாம் காஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் குடும்ப சம்பந்தமாக ரொம்ப ரொம்ப நிதானம் வேணும். ஏன்னா 2ஆம் அதிபதி உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். உங்களுடைய 2ஆம் அதிபதி சூரியனும் சனியும் பகை. அப்போது அதில் ஒரு விஷயம் நமக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 7th அப்புறம் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் அங்கே சேர்றார். அது அப்பாடா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய 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 குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடு வரக்கூடிய மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம். 7ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம். அப்போது நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டுமே ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைவரோடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தனி குடுத்தனமாக இருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவினா கணவரோடு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஜென்ரலாக பேசக்கூடிய வார்த்தை கூட கொஞ்சம் வெடுக்குன்னு அவங்களுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் உங்களுடைய சந்திராஷ்டம நாளில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி புதுமண தம்பதிகளாக இருந்தாலும், நிச்சயமாகி கல்யாணம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். சின்ன ஒரு விஷயம், என்னப்பா அது உங்கள் அம்மா போய் அந்த செயின் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்ல போக அது பெரிய பூகம்பமாக வெடிச்சிடும். ஸோ ரொம்ப எந்த ஒரு பாயிண்ட்டுமே நிதானம்தான் வெற்றியை கொடுக்கும், எதிலும் நிதானம் வேண்டும் அப்படின்றது. அதனால தான் இதுக்கு டைட்டிலாக கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் வீடுன்றது வாக்குஸ்தானம், 2ஆம் வீடுன்றது தனஸ்தானம். அப்போ தனம் அப்படின்னு வரும்போது பொருளாதாரம் வர்றதுக்குண்டான நிலைகள் நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டில் குரு, அந்த குரு உங்கள் வீட்டில் தான் உச்சம் பெறார். அண்ட் மேலும் உங்களுடைய 2ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தேவையில்லாத மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், வாக்கில் கவனம் கவனம் கவனம். எந்த ஒரு பாயிண்ட் வேண்டாம் அதை பண்ணிவிடுவா, சீக்கிரம் பண்ணுவா அப்படின்றதெல்லாம் இப்போ வேலைக்கு ஆகாது. தம்பி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிவிடுங்க தம்பி, ரொம்ப ஆர்டர்ஸ் இருக்குது தம்பி, நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ தான் முடிச்சிருக்கீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு தோழுமை கொடுத்து வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அனைத்து விதமுமே திருப்தியாக இருக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு சூரியன் டிராவல் ஆகிறார் பங்குனியில். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ராகு அங்கே தான் உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ 9 அப்படின்ற இடம் தகப்பனாரனுடைய ஸ்தானம். சூரியனும் தகப்பனாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த வயதினராக இருந்தாலும் உங்கள் தகப்பனாரோட உறவில் அப்போ நீங்கள் பேசுகிறது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வந்துடும். அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி அங்கே தான் போகிறாரு, அவரும் ராகுவோட உட்கார்ந்துருக்காரு. 3ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான் அங்கே கேது இருக்கார். அப்படின்னா என்ன, குழப்பம் குழப்பம் குழப்பம். சிவனேன்னு கோ ஆன் த ஃப்ளோ. காலையில் எழுந்திருச்சிங்களா, உங்களுடைய காலை கடன்களை பண்ணிங்களா, ஒரு நல்ல விளக்கேற்றுனீங்களா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நல்ல வாசனை. இதுக்கு பரிகாரம் பிராயச்சித்தம் அப்படின்றது நீங்கள் சந்தனம் இருக்கு இல்லைங்களா, சந்தன அகர்பத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இந்த மாதிரி நல்ல ஃப்ராக்ரன்ஸ், ஜாஸ்மின், மல்லிப்பூ, இதெல்லாம் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் அது இருக்கக்கூடிய ஊதுபத்திகளை கொஞ்சம் ஏற்றி வைங்க. நம்ம ஃப்ராக்ரன்ஸுன்னு சொல்கிறோம், அதில் அவ்வளவு விஷயங்கள் நம்ம மனசாந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு வீட்டுக்கு சண்டைக்கே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அப்போ தான் ஒரு அருமையான மேபி பச்சை கற்பூரம் போட்டிருக்காங்க, அல்லது நல்ல ஒரு மனமுள்ள ஊதுபத்தி அங்கே அப்போ தான் சாம்பிராணி போட்டிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 50% என்ன கோபத்தில் போனாலும் அது சாந்தம் பண்ணிடும். ஸோ அப்படிப்பட்ட யுக்திகளை கண்டிப்பாக கடகராசி கடகலக்ன அன்பர்கள் இப்போ கையாளணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் ரொம்ப 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 முக்கியம். சந்திரன்னா திருப்பதி. ஸோ திருப்பதியினுடைய ஸ்லோகங்கள்
திருப்பதி பெருமாளினுடைய ஸ்லோகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் போடலாம். சுப்பிரபாதமாக இருக்கலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமமாக இருக்கலாம், கோவிந்த நாமாவளி, எது நீங்கள் போட்டாலுமே இப்போ அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லேருந்து உங்களை பக்குவப்படுத்தும். அண்ட் மேலும் ஓவர் கான்ஃபிடென்ஸ், பார்த்துக்கலாம் வாடா அப்படின்ற வார்த்தைகள் கூடாது. 3ஆம் வீடுன்றது புதனுடைய வீடு. அந்த புதன் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பிறகு 9ஆம் வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுறார். ராகுவோட வேற இருக்க போகிறார். அப்படி இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் இழுத்துட்டு வந்துடும். ஸோ எதுலேயும் நிதானம். 3ஆம் வீடுன்றது தைரியம். அந்த இடத்துல அசாத்திய தைரியம் வேண்டாமே அப்படின்றதான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ 7ல் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய மனைவியினுடைய சப்போர்ட், மனைவின்னா கணவனுடைய சப்போர்ட் கூட பெருசாக இப்போ வராது. ஈவன் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி உங்களுக்கே தெரியும் எதனால் இப்படி வார்த்தைகள் வருதுன்னு. ஆனால் மீறி வரும். செவ்வாய்ன்றது கோபம். ஸோ கோபம் வேண்டாமே அப்படின்றது தான் இங்கே முக்கியமான ஒரு மனசில் நீங்கள் ஏற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம். ஸோ எல்லாத்துலேயும் நிதானமாக இருங்க. சட்டுன்னு இப்போ மறந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் செக்கில் டேட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டை மாற்றி போட்டுருவீங்க, செல்ஃப் செக்குக்கு க்ராஸ் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி என்னென்ன சில்லி மிஸ்டேக்ஸ் நான் வருஷ கணக்கில் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் இப்போ அங்கே மனசு நிதானம் அடையாததுனால ஆட்டோமேட்டிக்காக என்னமோ எப்படி இருக்குன்னா ஒரே பசில்னு இருக்கும். அந்த பசில் அப்படின்றத எடுக்கிறதுக்கு நீங்கள் விநாயகர்னுடைய வழிபாடு, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா எல்லார் வீட்டு பக்கத்துலேயும் அருமையான விநாயகர் கோயில்கள் இருக்குது. அரச மரத்தடி விநாயகர் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அங்கே நீங்கள் அது ஜஸ்ட் ஒரு சின்ன கோயிலாக இருந்தால் கூட அங்கே நீங்கள் போய் கும்பிட்டு சுற்றி வரும்போது உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். நாடி சுற்றி பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது வச்சுக்கோங்க. நட்பு வட்டாரத்திலும் ரொம்ப எச்சரிக்கை தேவை. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குது, அதனால பரவாயில்ல. பட் ஸ்டில் எதுலேயுமே பெருசு படுத்திட வேண்டாம். தேவையில்லாத விரோதிகள் இப்போ வந்துடுவாங்க. ஏன்னா 8ஆம் வீட்டில் சனின்றதே ஒரு டென்ஷன், அதில் சூரியனோட சனி, இது எல்லாமே கொஞ்சம் டென்ஷனான பீரியட். பட் ஸ்டில் ரொம்ப பயப்பட வேண்டாம். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த 2ஆம் வீட்டையே குரு பார்வை பார்க்குது. அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் வீடும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் அங்கே சேர்றதுனால இந்த பக்குவம், நிதானன்ற ஒரு வார்த்தையை கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா லாபஸ்தானாதிபதி அங்கே இருக்கும்போது லாபத்தில் தான் முடியும். அப்போ ரொம்ப பொறுமைசாலிப்பா, இப்படிப்பட்டு எல்லாரும் கத்தும்போது கூட சரி ஓகே விட்டுருங்க அப்படின்னு போகிறாருப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை வரணும். கோபமே வேண்டாம். இரிட்டேஷன்றது ஆகவே ஆகாது. அதே மாதிரி உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். எக்ஸசைஸ் ரொம்ப 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 முக்கியம். இன்னும் சொல்லணுன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட்டில் சுடு தண்ணி எடுத்துட்டு அதில் உப்பு, கட் பண்ண எலுமிச்சப்பழம் ஒரு துண்டும் போட்டு உள்ள கால்களை விட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல இளையராஜா சாங்ஸ் போட்டுட்டு நைட் படுத்துக்கோங்க. அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி சாஃப்டாக நிதானமாக போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் சூப்பராக கடந்துடலாம். ஏன்னா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான மாதம், எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். அப்போ இந்த இரிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நீங்கள் எக்ஸாம் எழுத போனால் என்ன ஆகும்? எல்லாம் மறந்துடும். இப்படிப்பட்ட காலத்தில் தான் அண்டுக்கு கூட ஸ்பெல்லிங் மறந்துடுச்சு எக்ஸாம் ஹால்லன்னு சொல்கிறதெல்லாம் இந்த பதட்டத்தினால். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஃபினான்ஷியல் இயர்னுடைய எண்டு அப்படி இருக்கும்போது ரொம்ப 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 நிதானமாக வேணும். இல்லாட்டி அதனுடைய வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் வருஷம் முழுக்க சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டுடுவீங்க. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நல்லதும் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் சொல்லும் போதே 9 நிமிடங்கள் ஆயிடுச்சு. அதனால நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றது கடகராசி கடக லக்ன அன்பர்கள் நான் சொல்லியிருக்கிற குட்டி குட்டி விஷயங்கள், இதுதான் பரிகாரங்கள். இதை நீங்கள் செஞ்சு நிதானமாக கடந்துருங்க, சூப்பராக இருக்கும். மார்ச் 2024 விசேஷ நாட்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்குது. அதனால தான் ஃபுல்லாக மாதத்தோடு உட்காந்து எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்போது
ரொம்ப மன நிறைவை கொடுக்குது. சரி, எப்போ சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னா 1/15/31, அஷ்டமி 3/17ஆம் தேதி, நவமி 4ஆம் தேதி 18ஆம் தேதி, 5ஆம் தேதி ரொம்ப முக்கியமான அருமையான வாஸ்து நாள், செவ்வாய்க்கிழமை. வாஸ்து பண்ண வேண்டிய நேரம் 9:42 to 11:12 AM. யாரெல்லாம் அன்றைக்கி வாஸ்து பூஜை போடணுமோ அவங்க எல்லாம் இந்த நாளை சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. வாஸ்து அப்படின்னாலே பூமி இல்லையா, அது செவ்வாய்க்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் ஏகாதேசி, 7ஆம் தேதி ஸ்ரவண விரதம், 8ஆம் தேதி மகா சிவராத்திரி, 10ஆம் தேதி அமாவாசை, 13ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 14ஆம் தேதி காரடையார் நோன்பு, ரொம்ப முக்கியமான நோன்பு, 15ஆம் தேதி கார்த்திகை விரதம், 22ஆம் தேதி பிரதோஷம், 25ஆம் தேதி பௌர்ணமி, அதே 25 பங்குனி உத்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், முருகனுடைய வழிபாடு. அனைத்து விஷயங்களையும் முன்னாடி இருந்து நமக்கு தளபதியாக இருந்து காக்கக்கூடிய முருகனுடைய பங்குனி உத்திரம். 30ஆம் தேதி 14ஆம் தேதி பஞ்சமி, 28ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. ஸோ இதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் என்னன்னைக்கு விரதம் இருக்கணுமோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு காரியங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெற்றி 100% நிச்சயம். எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது உறுதி உறுதி உறுதி. மேலும் விவரங்களுக்கு பஞ்சரத்னா ஜெம்ஸ், நம்பர் 33, 7th Street, Tata Bath, Coimbatore. Phone number 98422 6655.